புது வருஷத்துல அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டியது கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது நம்ம மத்தியிலே பிஷப் கேபி எடிசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரோடு சேர்ந்து அவருடைய துணைவியாக வந்திருக்கிறாங்க. ரொம்ப எக்கோமாக இருக்கு. அவர்களை இப்பொழுது நாம் அழைக்கிறோம். அவர்களை நாம் கனப்படுத்த போகிறோம். அவர் இந்திய தேசத்தில் மாத்திரமில்லை, முழு உலகத்திலும் சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவரை கொண்டு மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிறது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிரியமான நண்பர், பாஸ்டர், பிஷப், சகோதரன், கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த புது வருஷத்தில் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தினுடைய இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? வருடத்தை நன்மையால் நிரப்புகிறதான தேவன் பாதையை நீயாய் பொழியும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வருஷத்தில் நாம் ஜெபித்தது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது சொன்னால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவது. அல்லேலூயா. எல்லாம் தேவன் தருகிறார், ஜெபம் பண்ணால் தான் தருகிறார். இது அதனால் அதான் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் போய் காலாட்டினா தான் கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு. காஞ்சிபுரத்தில் போய் காலாட்டினா தான் கஞ்சி கிடைக்கும். அந்த காலத்தில் கஞ்சின்னு தான் சொல்லுவாங்க, சோறு ரொம்ப கம்மி. கஞ்சியே பெரிய காரியம். அதில் காஞ்சிபுரத்தில் போனாலும் காலாட்டினா தான் கஞ்சி கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஊழிய ஜெபம் பண்ணால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தவொன்னு நிறைவேற போகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்ல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஜெபத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நமக்கு தேவ செய்தி கொடுக்க முடியாக அருமையான பிஷப் கேபி எடிசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரோடு கூட அவருடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க. நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஷால் போடணும். ஐயா அவர்களை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நம்மோடு அவர் வந்திருக்கிறார். மறுபடியுமாக இந்த புதிய ஆண்டிலே அவருடைய தரிசனம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக, கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அவரை கௌரவப்படுத்த பிஷப் ராஜ்குமார் அவர்கள் கொடுத்து புது வருஷத்துக்கு நாள் ஒரு 2 வார்த்தை பெரிய சபையை நடத்துறாங்க, சொல்லுங்க. Hallelujah, praise be to God Almighty. இங்கே வந்து உங்களை எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம தேவன் கடந்த இயர் முழுதும் நம்மோட இருந்த தேவன் இந்த இயர் 2026 must be a prosperous, happiest இயராக இருக்கணும்னு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இது முன்னாடி சொன்ன பிஷப் பேரும் அவர் சொன்னாங்க, எப்படியாவது ஜபா வாழ்க்கை நமக்கு வரணும்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லும் போது க்ரௌனட் காட் கிரீடம் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த இயர் நம்ம கஷ்டத்தோடு நம்ம ஆண்டு கொடுத்த
gift நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது நிறைய ஆத்மாக்கள் கேதர் பண்ணும்போது God will bless us and He is going to use each and everybody in your ministry. May God bless you all. ஒரு விசேஷித்த ஜெபம் இன்றைக்கு நம்முடைய பிரேயர் நடத்தி கொடுத்த பாஸ்டர் என்ஆர் டேவிட் அவருடைய மகள் சிந்திகாயா, அவருடைய டாக்டர் அவருடைய கணவர் டேனியல் சுபா டேனியல், அவங்க 2 பேரும் இந்தோனேஷியாவுக்கு மிஷினரியா போக போறாங்க. மிஷினரியாக அவங்க அனுப்பப்படுறாங்க. இந்த பிள்ளை MBA MTech முடிச்ச பிள்ளை. இந்த பிள்ளைய மிஷினரிக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பின் பிரகாரமாக ஐயா வந்து இவர்களை ஜெபித்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கி தந்தார் என்றால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே நீங்களும் கூட எழுந்திருக்கலாம். தயவு செய்து எழுந்திருந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து இவர்கள் புறப்பட்டு போகிற அந்த ஓட்டத்தை ஆண்டவர் முடிக்கத்தக்கதான அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஐயா ஜெபிக்க வேண்டுமாக வேண்டிக் கொண்டு விடுகிறோம். தேவனுடைய அழைப்பை ஏற்று தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு இந்தோனேஷியா செல்கிற இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மிஷனரிகளாய் செல்கிற இவர்களை தேவன் உன்னதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஆண்டவருடைய கரம் அங்கே முஸ்லீம் கண்ட்ரி, அது பயங்கரமான முஸ்லீம் கண்ட்ரி. அந்த இடத்துல ஒரு சில இடங்கள் நிறைய பர்சிக்யூஷன் போனாலும் கூட அநேக இடங்களில் நிறைய சப்போர்ட் இருக்குது அங்கே. ஆண்டவர் என்ன போன மாதங்கள் நாங்கள் இந்தோனேஷியாவில் தான் நானும் என் ஒய்ஃபும் போயிட்டு ஊழியர் சேர்த்து வந்தோம். அதனால் பியூட்டிஃபுல் கண்ட்ரி, நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்லா மூவ் பண்ணுவாங்க. ஆண்டவர் அது ஊர்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஒரு சில இடங்களில் தேவன் வைராக்கியமாக இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறான் என்று வேத வசனம். நப்தலி கர்த்தருடைய தேவனால் நிறைந்திருப்பான், தெற்கு திசையும் மேற்கு திசையும் சுதந்தரிப்பான் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. ஆக இவர்கள் திசைகளை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதங்களை தேவனுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம் மேலே இறங்கும்படியாய் தேவ தூதர்களோடு பாதுகாப்பாக இருக்கும்படியாய் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கரங்களை உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். நாமத்திலே புறப்பட்ட வீரர்கள் ஆவியானவரை சாமிகளை எதை குடித்தாலும் அதனுடைய தீர்ந்து கொடுத்தால் நாமத்தில் பிதாவே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே தேவனுடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அபிஷேகிக்கிறோம். தேவனுடைய கரங்களோடு கூட இருக்க முடியாது. பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இந்த குடும்பத்தை தேவனுக்கு விளையாடப்பட்ட குடும்பமா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆல் தி பெஸ்ட். Hallelujah. Hallelujah. All the best.